பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 4ஆம் தலைப்பு சதாசிவலிங்கம். பாடல் எண் 1731. வேதா நெடுமால் உருத்திரன் மேல் ஈசன். இது முதலடி. வேதா என்றால் வேதங்களை சொல்லிக்கொண்டே இருப்பவர், படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மா, அவர் ஒன்று. இரண்டாவது நெடுமால் அப்படின்னு சொல்கிறாரு. நெடுமால் என்றால் திருமால் தான். நெடிய, நெடும் என்றால் நெடிய என்று பொருள், அதாவது உயர்ந்த, பெரிய அப்படின்னு பொருளை குறிக்கும். அது திருமாலுக்கு மட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க எப்பயுமே, நெடுமால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவரை உயர்ந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, மீதி தெய்வங்களுக்கு உயர்ந்தன்னு சொல்லலை, வார்த்தை வரல, நெடு என்ற வார்த்தையை வரல. இவர் மட்டும் நெடுமால், அவர் மட்டும் உயரமாக இருக்கார் அப்படின்னு வருது. ஏன் அவருக்கு மட்டும் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? அந்த வார்த்தைக்கான காரண பெயர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு மகாபாரத்தில் ஒரு சிறிய கதை வரும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நெடும் என்ற வார்த்தைக்கான பொருளை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே இந்த கதை நம்ம வகுப்பில் வேறு ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். பலராமனும் கிருஷ்ணரும் ஒரு காட்டு வழி பாதையில் நடந்து போவாங்க. அப்போ எதிர ஒரு அரக்கன் நிற்பான். அப்போ என்ன செய்வார் பலராமன், கிருஷ்ணா நீ ஓய்வு எடுத்துக்கோ, நான் இவனை ஜெயிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பலராமன் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து சண்டை போடுவார். ஆனால் சண்டை போடுறாரு, அரக்கனை ஒன்றுமே செய்ய முடியல. இவருடைய வலிமையை காண்பிக்க அவன் வளர்ந்து கொண்டே தான் செல்கிறான். இந்த இடத்துல ஒரு நேரத்தில் களைச்சி போகிறாரு பலராமன். இப்போ களைச்சி போகும்போது கிருஷ்ணரை கூப்பிடுறாரு, கிருஷ்ணா நீ சண்டை போட என்னால் முடியலை அப்படிங்கிறார். கிருஷ்ணர் நிற்கிறாரு. நின்ற அந்த வினாடியே இவருடைய வலிமையை காண்பிக்க அவனுடைய வலிமை அதிகரித்து கொண்டே போகிறது. அப்படின்னா அவனுடைய உருவம் பெருசாகிக்கிட்டே போகும். மொத்தமாக வலிமையை அதிகரிக்கும், உருவமும் பெருசாகிக்கிட்டே போகும். இப்போ கிருஷ்ணர் நின்னவுடனே என்ன ஆகிடுது, கிருஷ்ணர் சண்டையே போடலை. இந்த இடத்துல சும்மா சிரிக்கிறாரு. உடனே கிருஷ்ணரோட சிறிய ரூபமாக அவன் மாறி நின்றுடுறான். கிருஷ்ணர் நீ போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் போயிடுறான். கம்மன் அசுரன் போயிடான், ராட்சசன் சொல்ல போயிடுறான். இப்போ பலராமனுக்கு ஒன்றும் புரியல. கிருஷ்ணருக்கு என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்லுவார், இவ்வளோ நேரம் சண்டை போட்டில்ல அந்த அரக்கன், அது வேறு யாரும் கிடையாது, உங்ககிட்ட இருக்க நான் என்ற ஒன்று தான். நீ எப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியோ உனக்குள்ளே, அப்போது அது ஒன்று என்ன ஆகும், உன்னையோட பெருசாக வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், அகங்காரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை யாராலையும் வெற்றி கொள்ளவே முடியாது. ஆனால் அவர் முன்னாடி அதே நான் என்ற அகங்காரம், நான் ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சிறியவன் நீ சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா அது உன்னையோட சின்னதாக போய் நின்றுடும். கடைசியில் நீ என்ன சொன்னாலும் கேட்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை அந்த ராட்சசனுடைய பேர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கிருஷ்ணர் இங்கே காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். திருமாலாக கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். இந்த இடத்துல காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரிடத்துலேயும் நான் என்று யாரெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அவருடைய வெறும் உயரமாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அதே நேரத்தில் யார் ஒருவர் தன்னுடைய பக்தியை அன்பையும் செலுத்துகிறார்களோ அந்த அன்புக்கு ஏற்றார் போலையும் அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஸோ நான் என்ற எண்ணம் இங்கே ஒரு மனிதனுடைய எதிரியாக இருக்கிறது. அதை அழிக்கக்கூடிய இடத்திலும் அவர் இருக்கின்றபடியால் அவருடைய மனநிலைகளுக்கு ஏற்ப அவர் உயர்ந்து கொண்டே இருப்பதனால், அது அன்பாக இருந்தாலும் சரி, நான் என்ற அகங்காரம் அசுரனாக இருந்தாலும் சரி, அதற்கு ஏற்றார் போல அவர் நடந்து இங்கே காவல் காத்து கொண்டே இருக்கின்றால் அவருக்கு நெடுமால் என்ற ஒரு பெயர் வந்ததாக ஒரு காரண பெயர் உண்டு. அதனால் அவருக்கு நெடுமால். மூன்றாவது உருத்திரன், அரிக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். ஸோ காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர், முதல்ல படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர், காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர், அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர். இதற்கு மேல் ஈசன் அப்படின்னு சொல்கிறார். ஈசன் என்று சொல்லப்படுவர் இந்த இடத்துல மகேஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈசனை நம்ம ஏற்கனவே பலமுறை விளக்கம் பார்த்துருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தலைவன் என்று பொருள். இந்த தலைவனாக இருக்கக்கூடிய ஈசன் இந்த இடத்துல மகேஸ்வரன் என்று பெயர் வரும். அவருக்கும் ஈசன் பட்டம் தான், மகேஸ்வரன் என்று வரும். அவர் மறைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். மறைத்தல் என்ற தொழில் இருக்கிறது இல்லையா, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அவர் தலைவனாக இருக்கின்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்குமே மறைக்கும் தொழிலை செய்து தான் வைத்திருக்கிறார். தலைவனாகத்தான் இருக்க வழி நடத்துகிறாரு, ஆனால் கட்டையில் இட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் மறைச்சி வச்சுட்டார். தான் என்ற யார், தானே இறைவன் என்ற நிலை எந்த உயிருக்குமே தெரியல. ஸோ மகேஸ்வரன் மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர், அவரையும் சொல்லிட்டார். மீது ஆன ஐமுகன் அப்படின்னு சொல்கிறார். 4 பேரை சொல்லிவிட்டு இவர்கள் 4 பேருக்கும் மீது ஆன ஐமுகன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் மேலேயும் இவருடைய ஆற்றல் இருக்கான். யார்? ஐமுகன் அப்படின்னு சொல்கிறார். ஐமுகன்னா 5 முகங்களை கொண்டவர் அப்படின்னு பொருள்.
யார் என்றால் இந்த இடத்துல சதாசிவன் தான். இந்த இடத்துல தலைப்பும் நமக்கு சதாசிவலிங்கம் தான். ஸோ அருளை கொடுக்கக்கூடியவர் இவர் தான். இந்த இடத்துல 5 முகங்களை கொண்டவர் சதாசிவன், அருளில் தொழில். அப்போ மேலே இருக்கக்கூடிய 4 தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? படைக்கும் தொழிலுக்கும் அருளானது வேண்டும், காக்கும் தொழிலுக்கும் அருளானது வேண்டும், அழிக்கும் தொழிலுக்கும் அருளானது வேண்டும், மறைக்கும் தொழிலுக்கும் அருளானது வேண்டும். ஸோ அதனால தான் இவங்க மீது ஆணை அப்படின்னு சொல்கிறார். இந்த 4 தொழில்கள் மீதுமே இவரது அருளானது உள்ளே கலந்து இருக்கிறது. ஸோ 5 தெய்வத்தையும் சொல்லிட்டார், 5 தெய்வங்களுக்கும். அடுத்து விந்துவும் நாதமும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ விந்துநாதம் நமக்கு தெரியும். இந்த உலகம் படைக்கப்பட்ட போது சத்தமும் வெளிச்சமும், முதல்ல சத்தம் வந்துச்சு, அப்புறம் தான் வெளிச்சம் வந்துச்சு. ஸோ அதிலிருந்து தான் இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டது. ஸோ இது 2வும் சொல்லிட்டார் இந்த இடத்துல. ஸோ இவங்க 5 தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் தங்களுடைய தொழில்களை எப்படி இங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா, வெளிச்சமாகவும் சத்தமாகவும் தான் கொடுத்து தங்களது தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த 5 தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா? இந்த 5 தெய்வங்களுக்கு மேலாகத்தான் திரிபுர சக்தி இருக்கா, அவங்களுக்கு மேலே தான் அந்த வெளிச்சம் இருக்குது, அதற்கு மேலே சத்தம் இருக்கிறது, அதற்கு மேலே தான் நீங்கள் நமக்கு அசையா சக்தியாக இறைவன் இருக்கிறார். அப்போ இந்த 5 பேர் ப்ளஸ் சத்தம் வெளிச்சம் இது எல்லாவற்றிற்குமே ஆதார சக்தியும் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ஆதார சக்தி என்றால் யார்? எல்லாவற்றிற்குமே ஆதாரம், ஆற்றல். இந்த இடத்துல இவங்க 5 பேர் தொழில் செய்கிறாங்களா, 5 பேர்களுக்குமே ஒரு ஆற்றல் வேணும். வெளிச்சம் சத்தம்லாம் வந்துச்சு, இறைவனுக்குள்ளேருந்து சத்தம் வந்துச்சு, சத்தத்துக்குள்ளேருந்து வெளிச்சம் வந்துச்சு இல்லையா? இது எல்லாவற்றுக்குமே ஆதாரம் ஆற்றல், அது ஆதார சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி சிவனோடும் அப்படின்னு சொல்கிறார். ஆதி சிவனை யார்? இங்கே அசையா சக்தியை தான் சொல்கிறாரு இந்த இடத்துல. ஆதிசிவன் என்று சொல்லப்படுவர். இந்த ஆதிசிவன் என்று சொல்லப்படுவர் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அருளின் வடிவம், அன்பின் வடிவம் அப்படின்னு சொல்லி, ஞானத்தின் வடி எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இங்கே சிவனோடும்னு சொல்கிறதுனால அன்பின் வடிவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி அம்மா, அந்த இடத்துல அசையும் சக்தி, அசையா சக்தி, இவங்க எல்லாவற்றுக்குமே சாதாரணமாகும் சதாசிவம் தானே அப்படின்னு முடிக்கிறார். நம்ம சாதாரணம் என்ற வார்த்தையை வழக்கமாக பயன்படுத்தும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணப்பா, சின்ன வேலை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்காக பயன்படுத்தும். ஆனால் சாதாரணம் என்பதற்கு நேரடியாக தமிழ் சொல் பொருள் என்னவென்றால் பொதுவானது என்று பொருள். அனைவற்றிற்கும் இது பொதுவானது. இப்போ மேலே என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல? 5 தெய்வங்கள், அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம், அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சத்தம், அதாவது ரிவர்ஸில் பார்க்கணும். அப்படி 5 தெய்வங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே வெளிச்சம், அதுக்கு மேலே ஏன்னா சத்தத்தில் தான் வெளிச்சம் வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல வெளிச்சம் தான் முதல்ல சொல்கிறாரு, அப்புறம் தான் சத்தம் சொல்கிறார். இப்போ 5 தெய்வங்கள், அவர்களுக்கு மேலாக வெளிச்சம், வெளிச்சத்துக்கு மேலே சத்தம். இந்த இடத்துல அது ஒரு பக்கம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்க ஆற்றல் அசையா சக்தி. இவர்கள் எல்லாருக்குமே பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது அப்படின்னா, அதான் ஆகும் சதாசிவம் தானே அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா இடத்துலையுமே அந்த அசையா சக்தியின் மேலானதாக ஒன்று சொல்கிறோம் இல்லையா? அதில் தான் முதல் லேசாக அசைஞ்சு அம்மா வெளில வந்தால் அசையும் சக்தி வந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதற்கும் இந்த இடத்தில் அருளானது வேண்டும். அப்போ எல்லாவற்றிற்கும் பொதுவானது, சாதாரணம் சொன்னோம் இல்லையா, பொதுவானதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போது எல்லா இடத்துலையுமே அருள் சக்தியானது இங்கே இருக்கின்றது. ஸோ அதுதான் இந்த இடத்துல அந்த சதாசிவலிங்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா அருள் இல்லாமல் அசையா சக்திக்குள்ளேருந்து அசையும் சக்தியே வெளியே வர முடியாது. 5 தெய்வங்களில் தான் ஒருத்தர் இருக்கார். ஆனால் இந்த 5 தெய்வங்கள் தான் அங்கே அருள் கொடுக்குறாருன்னு கேட்டால் கிடையாது. இந்த இடத்துல அதற்கு முன்பே அந்த இடத்துல அருளானது இருந்தால்தான் அந்த அசையும் சக்தியும் வரும். அப்போ அந்த அருளிலிருந்தே இந்த அருள் தெய்வமும் இந்த இடத்துல அந்த அருளுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய சதாசிவ தெய்வமும் இங்கு வந்திருக்கிறது. அப்போ எல்லாவற்றுக்குமே பொதுதான் அந்த அருள் அப்படின்னு அந்த பாடலில் சொல்லி முடிக்கிறார். இப்போ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இங்கே 5 தெய்வங்கள் இருக்கிறார்கள். 5 தெய்வங்களுக்கும் முன்பாக வெளிச்சம் இருக்கிறது, அதற்கு முன்பாக சத்தம் இருக்கிறது, அதற்கு முன்பாக அசையும் சக்தி இருக்கிறது, அதற்கு மேலாக அசையா சக்தியாக இருக்கிறது. இவர்கள் அனைவருக்குமே பொதுவான ஒன்று இருக்கின்றது, அது இங்கு அருள் தான். அந்த அருள் சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதான் இந்த பாடலுடைய கருத்து.